இருக்கிறதுனால பண்ணவங்க ஃபர்ஸ்ட் டேவே ஆரம்பிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் டே சைலண்டாக தானே இருந்தாங்க. ஏன் செகண்ட் டே ஆரம்பிச்சாங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டீங்களா? இல்லை செகண்ட் டே அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்கன்னா பிக் பாஸ் பார்த்துட்டா இருக்காரு அப்படின்னு யோசிக்க மாட்டீங்களா? இது சீசனுக்கு பிக் பாஸ் ஏதோ ஒரு டாஸ்க்ல ஏதோ ஒன்று உசுப்பேத்தி விடுவார். ஜாக்குக்கும் அந்த மாரல் டீச்சர் டாஸ்க்ல அதை தான் பண்ணார். அர்ச்சனாக்குமே அந்த வில்லேஜ் கிராமத்து பொண்ணாக வரும்போது அந்த ரவுடி மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பேர் கூட மறந்து போச்சு எனக்கு. அந்த இந்த படத்தில் சண்டைக்கோழி படத்தில் ஹீரோயின் வில்லியாக வருவாங்கல்ல ஒருத்தங்க, விஷால் கிட்ட பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தானே அர்ச்சனா கொடுத்தாங்க. அவங்களும் அழுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு ரூமில் கூப்பிட்டு பேசுறது. ஸோ ஒவ்வொரு டாஸ்க்லையுமே யாருக்கு அந்த எஃபோர்ட்டை போட முடியும், யாருக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்குன்னு தெரிகிற பட்சத்தில் அந்த டாஸ்க் அவங்களுக்காகவே கிரியேட் பண்ணி அவங்கள இப்படி தான் நீங்கள் பண்ணணும், இல்லை இதில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு பிக் பாஸ் உசுப்பேற்றி விடுவார்னா பாருக்கும் அதுதான் நடந்தது. ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப இவரே சொல்லுவார் திவாகர். அதனால தான் காலையில் வினோத் வந்து இந்த டீல் இப்படி பேசலாம் அப்படி பேசலாம்னு சொல்லும்போது, இல்லை திவாகருமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ணணும் செய்யணும் பாரு அப்படின்லாம் சொல்லும்போது, இல்லைன்னா எதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவர் இல்லை இப்படியே பண்ணலாம் அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதே வந்து பிக் பாஸ் தான். இது யாருமே ரிவ்யூவில் சொல்லலை. ஏன்னா யாருமே லைவ் பார்க்கல. எல்லாருமே 1 hour மட்டும் பார்த்துட்டு பேசுகிறாங்க. இல்லை பேசணுன்றதுக்காக பேசுகிறாங்க. இல்லை அடுத்த சேனலில் என்ன பேசணுமோ அதை மட்டுமே பேசினா ட்ரெண்டிங் ஆகிடும்னு பேசுகிறாங்க. ஸோ இதுதான் லைவ்ல நடந்தது. ஸோ அவர் உள்ளே கூப்பிட்டு ஃபஸ்ட்டு அந்த கியூசிக்கே நான் வருவேன். கியூசி வந்து அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் கியூசி செலக்ட் பண்ணுறது. அவர் ஜூஸ் ஃபேக்ட்ரி ஓனர் யார் எப்படி இருக்கணும்னு சொல்லலை, எம்ப்ளாயிஸ் எப்படி இருக்கணும்னு சொல்ல. எம்ப்ளாயிஸ் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க, ஜூஸ் ஓனர்ஸ் வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்க, இவ்வளோதான். ஆனால் கியூசிக்கு மட்டும் ஒரு 3 குவாலிஃபிகேஷன் கொடுத்தாரு. இந்த கேட்டகரியில் வர்றவங்க தான் கியூசியாக இருக்க முடியும். இந்த கேட்டகரி வைஸில் நீங்கள் அந்த 2 கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். அப்படி பார்த்தா அவர் சொன்ன 3 கேட்டகரி என்னன்னா, அவங்களால ஓடி போய் பாட்டில்ஸை கலெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜூஸ் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் என்ன பண்ணணும், அந்த பாட்டில்ஸை சாமர்த்தியமாக விற்கணும். ஓகேங்களா? அப்போது விற்கிற இடத்துக்கு ஸோ வந்து சாமர்த்தியமாக அந்த ஜூஸை வந்து பேசி விற்கணும். 2 குவாலிட்டி அதை பேசி விற்கணும். ஆனால் விற்க முடியாது. ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி செக் இருக்கவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களால ஓட முடியாது, அப்புறம் வந்து சாமர்த்தியமாக பேசி விற்க முடியாது, ஆனால் குறை மட்டும் நல்லா கண்டுபிடிப்பாங்க. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஸோ ஓடி வந்து பாட்டில் எடுக்க முடியாது, சாமர்த்தியமாக பேசி விற்க முடியாது, ஆனால் குறை மட்டும் நல்லா கண்டுபிடிப்பாங்கப்பா. அப்படிங்கிறத 3 கேட்டகரி வைஸ், இந்த 3 கேட்டகரி பேஸில் தான் குவாலிட்டி செக் ஆஃபீஸர்ஸை செலக்ட் பண்ணோங்கிறது அங்கே விஷயம். குறை கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னோன்னே நம்ம மக்களுக்கு, அதுதான் நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு மண்டைக்குள்ளே யார் வருவாங்க, பலார்னு பல்ப் அடித்த மாதிரி பாரு தான் வருவாங்க. ஏன்னா பாரு தானே குறை கண்டுபிடிச்சி வந்து பெரிய ஆளாயிட்டு இருக்காங்க. குறை கண்டுபிடிச்சியே ஒரு சீசனில் கண்டென்ட் கொடுக்கறது யாருன்னா பாரு தானே. அப்படி தானே எல்லார் மைண்ட்லேயும் அவங்க ஃபிக்ஸ் ஆகிருக்காங்க. அப்படின்னும் போது டானு பல்ப் எரியுது. ஆனால் அது அப்பட்டமாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணாங்க, ஓட்டிங் வைஸ் போயிடலாம் அப்படின்னும் போது, ஸோ இது ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சது யாருன்னா நம்ம திவாகர் சார்.